வணக்கம். திருமந்திர தொடர பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அதுல இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். அதில் 35வது பாடல். இந்த 35வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் ஞானகுருவாக வந்து நம்மளை ஆற்றுப்படுத்தி இந்த பிறவியை கடக்க வைத்து தன்னுள்ளேயே நம்மை வாங்கிக் கொண்டு நம்மையே சிவமாக ஆக்கி விடுவான். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா? அந்த முயற்சியை தான் இந்த பாடல்ல சொல்றாரு. இறைவன் மிகப்பெரியவன். அவன் 8 திசைகளிலும் வியாபித்திருக்கிறான். வானலோகத்திலும் வியாபித்திருக்கிறான். பாதாள லோகத்திலும் வியாபித்திருக்கிறான். ஆனால் இந்த மனித உயிர்களுக்கு ஒரு பிறவியை கொடுத்து, அந்த வினைப்பயனை தீர்ப்பதற்கு ஒரு உடலை கொடுத்து, அந்த வினைப்பயனை ஆற்ற வைத்து, அவர்களை வினைப்பயனை தீர்க்க வைத்து, தன்னுள் அவர்களை சிவமாக ஆக்கிக் கொள்கிறான். அற்புதமான வேலையை செய்கிறான். மனித குலத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு வழிப்படுத்துவதற்காகவே அவன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அதை பயன்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ முயற்சி இல்லாம ஏதாவது கிடைக்குமா? மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி. அதை பெறணும்னா அதுக்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா? ஜபேஸ்வரனாக இருந்து பெருமுயற்சி செய்ததுனாலதான் நந்தீஸ்வரர் ஆனார். ஞானத்துக்கே தலைவனாக ஆகி, கடவுளுக்கே வாகனமாக ஆகி, அந்த சிவலோகத்தையே காப்பவருக்குரியவராக மாறினார். முயற்சி தான் காரணம். விசார சர்மா என்ற சண்டீஸ்வரர் விசார சர்மாவாக பிறந்து தன்னுடைய தீராத பக்தியினால், அந்த பக்தி செய்ததினாலேயே அவர் சிவகணங்களுள் ஒன்றாக ஆகி சிவலோகத்தின் அந்த சிவலோகத்தினுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ஆகியிருக்கிறார் தண்டீஸ்வரர். இவர்கள்லாம் முயற்சியினாலேயே சிவகணங்களாக ஆனவர்கள். நாமும் ஆக முடியும், மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை திருமூலர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றார். அத்தகைய ஒரு பாடல் தான் இந்த பாடல். நீங்க இறைவன் உங்களை ஞான குருவாக வழிபடுத்துவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? இறைவன் எப்படிப்பட்டவன்? ஆற்றுகிலாவலியாகும் இறைவனை ஆற்றுகிலாவலியாகும் இறைவனை ஒற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசையட்டொடும் ஆற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே. இறைவன் எப்படிப்பட்டவன்? ஆற்றுகிலாவலி ஆகும் இறைவன். ஆற்றுகிலாவலி ஆகும் இறைவன். திருப்பி திருப்பி நீங்க சொல்லி கொண்டு வந்தால் உங்களுக்கே பொருள் விளங்கிவிடும். ஆற்றுகிலாவலி ஆகும் இறைவன் நம்மளை ஆற்றுப்படுத்துவதற்கு, நம்மை சிவலோகத்திற்கு வழிகாட்டுவதற்கு அவன் ஞான குருவாக ஆசானாக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். ஆற்றுகிலாவலி ஆகும் இறைவனை அவன் ஞான குருவாக வந்து நம்மை வழிகாட்ட வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி என்ன? போற்றுமின். இறைவனை போற்றி புகழுங்கள். அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு வாரோம். இறைவனை 1வது பாட்டுல இருந்து இந்த 35வது பாட்டு வரைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டு வருவதே அதற்காகத்தான். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் 3 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் உணர்ந்தான் 8. அவன் எப்படிப்பட்டவன்? ஒன்றாக இருந்து பலவாக எப்படி விரிகிறான் என்பதை பாடி புகழ்ந்து இறைவனை போற்றி இருக்கிறோம். இறைவனே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்தவன் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இறைவனே வேதங்களையும் ஆகங்களையும் செய்தவன் என்று சொல்லி அவனை போற்றி இருக்கிறோம். தமிழ் மொழியையும் வடமொழியையும் அவனே செய்தவன் என்று அவனை போற்றி புகழ்ந்திருக்கிறோம். அவன் தான் அடியார்களை எல்லாம் வழிகாட்டுகிறார் என்பதை உணர்ந்து போற்றி புகழ்ந்திருக்கிறோம். அவன் பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே என்று அவன் எப்படிப்பட்டவன்? பிறவாதவன் இரவாதவன் எல்லோரையும் மறவாதவன் எல்லோரையும் சிவலோக பதவிக்கு வழிகாட்டுபவன் எல்லோருக்கும் இன்பத்தை மட்டுமே அருள்பவன் என்று அவனுடைய குணங்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து வந்திருக்கிறோம். அப்படி போற்றுமின் போற்றுமின் போற்றி புகழ்மின். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பேசணும், வாயார பாடணும்,
திருமந்திரம் இறைவனை போற்றுகிறது. திருமந்திரத்தை உறக்க பாடி புகழ வேண்டும். திருப்புகழ் இறைவனை போற்றி புகழ்கிறது, அதை உறக்க பாட புகழ வேண்டும். கந்தர் அனுபூதி இறைவனை புகழ்கிறது, போற்றி புகழ வேண்டும். அபிராமி அந்தாதி இறைவனை போற்றி வணங்கி வாழ்த்தி பாடுகிறது. அபிராமி அந்தாதியை பாட வேண்டும், புகழ வேண்டும். கோளறுபதிகத்தை பாட வேண்டும். இப்படி கிடைக்கக்கூடிய திருவாசகத்தை பாட வேண்டும். கிடைக்கக்கூடிய அறநூல்களை எல்லாம் போற்றுமின், போற்றி புகழ்மின். இப்படி செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் இறைவனை நினைத்து கொண்டும் போற்றிக் கொண்டும் வணங்கிக் கொண்டும் பேசிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருந்தால் அதுவே போதுமானது. அவனே ஞான குருவாக வந்து உங்களை ஆற்றுப்படுத்தி சிவலோகத்திற்கு நந்தீஸ்வரரை ஏற்றுக்கொண்டதை போல தண்டீஸ்வரரை ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்வான். மிகவும் எளிய வழி. இறைவனை போற்றிக் கொண்டிருங்கள், புகழ்ந்து கொண்டிருங்கள், எண்ணிக்கொண்டிருங்கள். ஆற்றுகளா வழியாகும் இறைவனை போற்றுமின், போற்றி புகழ்மின். புகழ்ந்திடில் அவன் என்ன செய்வான்? மேற்று செய்யும் கிழக்கு திசை எட்டொடும் ஆற்றுவன். அவன்தான் மேல் உலகத்தில் உள்ள வானலோகத்தில் உள்ளவர்களையும் கீழ் உலகத்தில் உள்ள பாதாள லோகத்தில் உள்ளவர்களையும் 8 திக்கிலும் உள்ளவர்களையும் ஆக இந்த மொத்தமாக 10 திக்கில் உள்ளவர்களையும் ஆற்றுவன். இந்த 10 திக்கில் யார் இருந்து இறைவனை போற்றி புகழ்ந்தாலும் அவனை ஆற்றுவின், அவனை வழி நடத்துவான். அவனே ஞான குருவாக உங்களுக்கு வருவான். அவன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான், எந்த ரூபத்தில் வருவான் என்பது உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் வந்தே தீருவான். 8 திசையில நீங்க எங்க இருந்தாலும், மேல் திசையில இருந்தாலும் கீழ் திசையில இருந்தாலும் எங்கு இருந்தாலும் இறைவன் உங்களை ஆற்றுப்படுத்த வந்தே தீருவான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இறைவனை போற்றுமின், போற்றி புகழ்மின். அப்படி புகழ்ந்தால் மேற்று திசைக்கும் கிழக்கு திசை எட்டோடும் ஆற்றுவன். அப்படி ஆட்டவும் ஆமே. அப்படி நிச்சயமாக அவன் உங்களை ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்தி தன்னுள் ஏற்றுக்கொள்வான். சிவலோக பதவி அடைவதுதான் மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம். நோக்கத்தை மறந்துவிட்டு ஒன்றுமில்லாததை எல்லாமாக நினைத்து கொண்டு தேடி அலைய வேண்டாம். பொன்னையும் பொருளையும் பெண்ணையும் தேடி அலைய வேண்டாம். இன்பத்தை தேடி அலைய வேண்டாம். ஐம்பொறியின் வழியாக மனதை ஓடவிட வேண்டாம். மனதை ஆற்றுப்படுத்தி இறைவனை மட்டுமே நோக்குமாறு, இறைவனை நோக்கியே செல்லுமாறு, இறைவனை நோக்கியே எண்ணுமாறு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பிறவி முடிந்து விட்டது என்று அர்த்தம். நாம் அதை செய்கிறோமா? சுவையான உணவுகளை தேடி அலைகிறோம், சுவையான வாசனையை தேடி அலைகிறோம், பெண்ணின்பத்தை தேடி அலைகிறோம், செல்வத்தை தேடி அலைகிறோம், ஒன்றும் இல்லாதவைகளை எல்லாம் எல்லாமாக நினைத்து அலைகிறோம். அப்படிப்பட்டவனை அவன் எப்படி ஆற்றுப்படுத்த வருவான்? அவன் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்றால், ஆற்றுப்படுத்துவதற்கு ஞான குருவாக வர வேண்டும் என்றால் அவனை மட்டுமே எண்ணிக்கொண்டும் அவனை மட்டுமே சிந்தித்து கொண்டும் அவனை மட்டுமே போற்றிக் கொண்டும் அவனை மட்டுமே புகழ்ந்து கொண்டும் எல்லாமாக அவனையே நினைத்து கொண்டு 24 மணி நேரம் இருந்தால் அவன் நிச்சயமாக ஞான குருவாக வந்து நந்தீஸ்வரரை வழிகாட்டி ஏற்றுக்கொண்டதை போல தண்டீஸ்வரரை வழிகாட்டி ஏற்றுக்கொண்டுவதை போல மானுட உலகத்தில் மானிடனாக பிறந்த எல்லாரையும் அவன் தன்னுடைய சிவகணங்களுள் ஒன்றாக செய்து கொள்வான். எத்தனையோ அருளாளர்கள் அப்படி சிவலோக பதவியை அடைந்திருக்கிறார்கள். அந்த சிவலோக பதவியை அடைவதை நாம் எண்ணி முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடல். ஆகா, இறைவன் எப்படிப்பட்டவன்? ஆற்றுகிலாவலியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசையட்டொடும் ஆற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே. திருமூலர் சொல்லியவாறு இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டு இறைவனை பற்றி போற்றி புகழ்ந்து கொண்டு இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டு எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்து அந்த இறைவனையே நமக்கு ஞான குருவாக வருமாறு நாம் முயற்சி செய்து இறைவன் ஞான குருவாக வந்து நாம் எல்லோரையுமே வழிகாட்டி சிவலோக பதவி அனைவருக்குமே வழங்க வேண்டும், பிறவா பேரின்பத்தை வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த திருமந்திரத்தை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.